ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பீட்ரூட் அல்வா. 250 கிராம் பீட்ரூட்டை சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கோம். 100 கிராம் ஒயிட் சுகர் எடுத்துருக்கோம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம ப்ரௌன் சுகர் இல்லைனா வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் வேரி ஆகும். கொஞ்சம் முந்திரி பருப்பு, 300 ml பால் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பை. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பீட்ரூட் ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா இதை நல்லா வதக்குறோம். வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ பீட்ரூட் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. பால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லது பீட்ரூட் அல்வாவுக்கு. ஏன்னா அப்போனா இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை வந்து போகும். இந்த பீட்ரூட் அல்வாவுக்கு நம்ம வந்து பீட்ரூட்டை பாலில் தான் வேக வைக்கிறோம். பால் நல்லா அப்படியே வத்துற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஹல்வா இப்போ நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் ஒரு 3 ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணுறோம். இது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.